ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்றது இணையதளத்தில் ஒரு கதை வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாகவே பரவிட்டு இருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தான் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம தலை மற்றும் ஆதிக்க ரவிச்சந்திரன் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்க இந்த திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து ஸோ நம்மளோட மைத்ரி மூவிஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படத்தை தொடர்ந்து வந்து மீண்டும் வந்து நடிகை த்ரிஷா வந்து இந்த திரைப்படத்தை கதாநாயகியாக இணைஞ்சிருக்காங்க. ஒரு த்ரிஷாவும் தாண்டி இந்த திரைப்படத்தில் வந்து சுனில், பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கிறாரு. இப்போ தான் வந்து சமீபத்தில் தான் நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் இந்த மாதத்து முடிகிறதுக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் சிங்கிள் வந்துடும் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு அதிகாரப்பூர்வமான நியூஸ் அப்படின்ட்டு நம்பலாம். இதில் வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து இணையதளத்தில் லீக் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு எதுக்குமே கவலைப்படாத டான் அவர் வந்து அவரோட குடும்பத்தை விட்டு வந்து சமூகத்தில் நிம்மதியாக வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ஆனால் வந்து அவர் வந்து பாஸ்ட்டில் பண்ண நிறைய பிரச்சனைகள், வெட்டுக்குத்துகள் அதெல்லாம் வந்து அந்த பழி வாங்குகிற எண்ணம்லாம் வந்து மீண்டும் வந்து அவர் வந்து தொடருது. ஸோ அதுலேருந்து வந்து அவர் வந்து எப்படி வந்து அது நேருக்கு நேர் சந்தித்து மீண்டு போகிறாரு, அதுதான் வந்து மீதி கதை அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து லீக் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து ரசிகர்கள் வந்து டீசரில் பார்த்ததுக்கும் கதைக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் வந்து இணையதளத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஒரு கதை ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன